ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ செடியோட அப்டேட் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு விவர்ஸ், செடிகளுக்கு ஏற்கனவே 2 நாள் அடுத்தடுத்து உரம் கொடுத்துருக்கோமா, மழை வேற நைட்டு கொஞ்சம் பேஞ்சிச்சு. அதனால நம்ம செடிக்கு இன்னைக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. அதுபோக கார்ப்பரேஷன் வாட்டர் வேற காலையில் வந்துச்சு. அந்த தண்ணியை வேற காலையில கொடுத்தாச்சு. கொஞ்சம் காஞ்சிருந்த செடிக்கா பார்த்து. பாருங்க விவர்ஸ், கத்திரிக்காய் செடி வந்து எல்லா செடியுமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இதுலேயும் பூ வந்துருச்சா? இங்க பாருங்க, இதுலேயும் பூ வந்துருச்சு. இந்த அங்கிட்டு 2 செடி இருக்குது, அந்த செடியிலையும் பூ வந்துருச்சு. அது உள்ளே போய் எடுக்கணும். அதுபோக இந்த செடியிலுமே பூ நேற்றே பூத்துருச்சு, காமிச்சேன்ல. நான் அடுத்து என்ன செய்வாங்க, இவங்க சுருங்கிடுவாங்க. சுருங்கி காயாயிரும். இதுலையும் இந்த இடத்துல பிச்சு விட்டேன். இங்கிட்டு கூடி சைடு வச்சு இதுலேயும் மொட்டு வருது. மரத்தை கழிக்கிற எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்க. எல்லா செடியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விவர்ஸ். அதே மாதிரி அங்கிட்டு வச்ச பீக்கங்காய் கொடியும் சரி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தொட்டியில் வச்சோம்ல பீக்கங்காய் கொடி, இங்கே பாருங்க விவர்ஸ், அங்கிட்டு இருக்க வாடாமல்லியை போய் பற்றி வர்றாங்க. இதில் கொஞ்சம் பற்றின பிறகு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த கருவேப்பிலை சுற்றி இப்படி நிட்டாமல் விட்டுறணும். பட்டர் பீன்ஸ் இன்னொன்று முளைச்சிருச்சு விவர்ஸ். இதை பாருங்க, இங்கே இங்கே இருந்தால் நேற்று வந்து ஒரு எலி வந்து எடுத்து போட்டாங்க. எலி பண்ணுற வேலை பெரிய வேலை விவர்ஸ். இந்த அங்கங்கே என்ன செய்யுது, ஓட்டை பறித்து வைக்குது. நைட்டு நேரம் வந்துடுது. பகல்லனாக்கும் எங்கள் வளர்ப்புக வந்து விடாது. நைட் 2 மணிக்குங்கும் போது அது உள்ளே போட்டுருவோம் நாங்கள். அந்நேரம் வந்து எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரில. இந்த கத்திரிக்காயிலையும் பூ வரப்போகுது விவர்ஸ். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது எடுத்து வச்சனால இன்னும் பூ வரல. அடுத்தப்பல இதுலேயும் பூ வந்துடும். இங்கேயும் பாருங்க, எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. மிளகாலே இப்போ நிறைய பூ பூத்து நிறைய காய் பிடிக்காத. இந்த இப்படி சுருங்கிச்சு பாருங்க. சுருங்க இந்த பூ லைட்டாக எடுத்து விட்டோம்னா சரி, அதுக்கடையில் குட்டியாக காய் தான் இருக்கும். இந்த பாருங்க, எல்லா பூவுமே காயாகுது. என்கிட்ட ஏன்னா தண்ணி ஊற்றுற நேரம் பட்டர்ஃப்ளை நிறையா வருது, தேனீக்கள் வர்றாங்க. நம்ம இயற்கை உரம் அந்த புளிச்சதெல்லாம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதனால பட்டர்ஃப்ளை நிறையா வருது. இங்கிட்ட ஒரு நெத்தி மல்லி வச்சிருக்கு, நல்லா பெருசாக வந்துருச்சு. இந்த பப்பாளி பழமும் பழுக்க போகுது விவர்ஸ். பாருங்க, கொஞ்சம் மஞ்சள் அடிச்சிருச்சு. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது, பச்சை பசேனுக்கு. அது மழை வந்ததுக்கு அதுக்கும் நல்லா சிறப்பாக இருக்குது. இதை நேற்று ஒடிச்சு விட்டுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் செவந்தி. ஒடிச்சு விட்ட பிறகு கொஞ்சம் பச்சையத்தன்மையாக மாறி வருது. இன்னும் என்ன செய்யணும், அதில் லைட்டாக எப்சம் சால்ட்டு துளிச்சு விடணும். துளிச்சு விட்டா இலை வந்து நல்லா பசுமையாக மாறிடும். இல்லை கொஞ்சம் மாட்டுச்சாணம் தொழு உரம் போட்டிருக்கேன், பார்க்கணும். இன்னும் ஒரு வாரம் பார்த்துட்டு மாறலைனா தான் எப்சம் சால்ட்டு துளிக்கணும். அதேமாதிரி இது நீல அவரியுமே நல்லா பெருசாக வளர்ந்துட்டு போகுது பாருங்க. 3 செடியும் நல்லா சிறப்பாக வருது. இந்த இதில் இருக்க மக்காச்சோளமும் பூ பூக்க போகுது விவர்ஸ். இதில் கொஞ்சம் எனக்கு பொன்னாங்கண்ணி கீரை ஊனி வச்சோம்ல, அதுவுமே எப்படி தடுத்துருக்கு பாருங்க. பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வருது. மல்லிச்செடி வெந்தயமும் வர்றதுக்கு இப்போ பயப்படுது. கண்ணு பட்டுருச்சா என்னன்னு தெரில, நம்ம சேஃப்டியாக வைக்கலையான்னு தெரில, ரொம்ப இதாக வர்றாங்க. அதனால் செடிக்கு ஊடால கூட கொஞ்சம் மல்லிச்செடி தூவி விட்டா அப்படி வருது. இல்லைன்னா கொஞ்சம் வெந்தயத்தை தூவி விட வேண்டியிருக்குது. அப்படி விட்டோம்னா சூப்பராக வருது. நீங்கள்லாம் கிளையெல்லாம் பூத்தோடனே ஒடிச்சு விட்டுருந்தேன். அடுத்தடுத்து புது புது கிளைகளாக வைக்குது. வச்சு நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கும் நன்றி. இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. இந்த காராமணியும் பாருங்க, ஏற்கனவே நேற்று 2 எடுத்திருந்தேன், இந்த முந்தானத்து 2 எடுத்திருந்தேன், அதுக்கு முன்னாடி ஒரு 6 எடுத்திருந்தேன்.
அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஒரு முழத்துக்கு மேலே இருக்குது. தெரியுதான்னு பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். இதை நாளைக்கு பறிக்கணும். இதை புளிக்குழம்புக்குலாம் உள்ளே போட்டு வச்சிடுறது. தேங்க்யூ.